ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு தேவி ஸ்ரீ கதைகள். இன்றைக்கி நம்ம கேட்க போகிற கதை வாழ்க்கை துணை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சதுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தேவி ஸ்ரீ கதைகள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க கதை கேட்கலாம். காலையில் 5 மணிக்கு அலாரம் அடிச்சுது. அலாரத்தோட சத்தம் கேட்டு தூக்கத்துலேருந்து எழுந்த சௌமியா அலாரத்தை ஆஃப் பண்ணான். சௌமியா கலைஞ்சிருந்த போர்வையை எடுத்து அவள் பக்கத்தில் படுத்திருந்த ஆரோவுக்கும் நீத்துவுக்கும் நல்லா போத்தி விட்டா. ஆரோவும் நீத்துவும் நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. அவங்க கன்னத்தில் முத்தம் கொடுத்துட்டு இவன் வெளியில் வந்தா. சௌமியா அன்றைக்கான வேலைகளை ஆரம்பிக்கிறதுக்காக அவள் கிச்சனுக்குள்ளே போனான். கிச்சனில் லைட் எரிஞ்சிட்டு இருந்தது. அங்கே ராஜராஜ சோழன் நான் பாட்டு பாடிட்டு இருந்தது. கேஸ் ஸ்டவ்வில் ஒரு பக்கம் பால் கொதிச்சிட்டு இருந்தது, ஒரு பக்கம் அடுப்பில் ஒலை கொதிச்சிட்டு இருந்தது. பிரதீப் தன் தொலைபேசியில் ஒழிச்சிட்டு இருந்த அந்த ராஜராஜ சோழன் பாட்டை முணுமுணுத்தபடியே அன்னைக்கு சமையலுக்கு தேவையான காய்கறிகளை அரிஞ்சிட்டு இருந்தான். சௌமியா பிரதீப்பை பார்த்து குட் மார்னிங் புருஷா அப்படின்னு சொன்னான். பிரதீப் குட் மார்னிங் டி என் க்யூர் பொண்டாட்டி அப்படின்னு அவளை கொஞ்சினான். சௌமியா பிரதீப் ஷிஃப்ட் முடிஞ்சு வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்கன்னு எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டிங்களா? டெய்லி இது மாதிரி வேலை செஞ்சிட்ருக்கீங்களே, உங்களுக்கு டயர்டாக இருக்கும்ல அப்படின்னு சொன்னான். அதை கேட்ட பிரதீப் பரவாயில்ல சௌமியா, நீயும் தானே வேலைக்கு போகிற, உனக்கும் வசதியாக இருக்கும்ல, நான் கொஞ்சம் பாதி வேலைக்கு செஞ்சிட்டேன்னா உனக்கு அது கொஞ்சம் சுலபமாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து காய்களை கட் பண்ணிகிட்டு இருந்தான். சௌமியா அவளுக்கும் பிரதீப்க்கும் காஃபி கலந்து கொண்டு வர பிரதீப் அதுக்குள்ளே காய்களை வெட்டி முடிச்சிருந்தான். அவங்க 2 பேரும் சோஃபாவில் உட்காந்து முன்னாடி நாள் ஆஃபீஸ் எப்படி போச்சேன்னு அப்படின்னு பேசிக்கிட்டே இந்த காஃபியை குடித்தாங்க. பிரதீப் சௌமியா, நம்ம கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சு, ஆனால் இந்த காலையில் உன் கையில் காஃபி குடிக்கிற சுகமே தனி. பிரதீப் இப்படி சொன்னதை கேட்ட சௌமியா அவள் வெக்கப்பட்டுக்கிட்டே சரி சரி காலையிலே ஆரம்பிக்காதீங்க, ஷிஃப்ட் முடிஞ்சு டயர்டாக வந்திருப்பீங்க, போய் படுங்க, அதோட எனக்கும் வேலை இருக்குது, நான் இப்போ போய் மீதி சமையலை முடித்தா தான் ஆஃபீஸ் கிளம்ப கரெக்டாக இருக்கும், பசங்களை வேற போகிற வழியில் ட்ராப் பண்ணும் அப்படின்னு சொன்னான். பிரதீப் இல்லைம்மா, எனக்கு டயர்டாக இல்லை, நீ போய் சமையலை கவனி, நான் கொஞ்ச நேரம் நியூஸ் பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் கழித்து பசங்களை எழுப்பி அவங்கள குளிக்க வச்சு அவங்கள ரெடி பண்ணுறேன். 2 பேரும் காஃபி குடித்து முடித்த உடனே சௌமியா மீதி சமையலை பார்க்குறதுக்கு கிச்சனுக்குள்ளே போனான். சௌமியா அன்னைக்கு அவங்களுக்கு டிஃபனுக்கும் மத்தியான சாப்பாட்டுக்கும் தேவையான சமையலை செஞ்சு முடித்தாள். அவள் சமையலை முடிச்சுட்டு அவள் தயாராகிறதுக்கு போனான். அதுக்குள்ளே ஆரோவும் நீத்துவும் எழுந்து குளிச்சிருந்தாங்க. சௌமியா பிரதீப் கிட்ட பிரதீப் ஆரோவுக்கும் நீத்துக்கும் டிஃபன் வச்சுருக்கேன், கொஞ்சம் அவங்களுக்கு கொடுத்துருங்களேன், அவங்களோட டிஃபன் பாக்ஸ்லாம் பேக் பண்ணி வச்சுருக்கேன், அவங்களோட பேக்கில் போட்டு வச்சுருங்க, நான் கொஞ்சம் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாக போனான். சௌமியா கொஞ்ச நேரத்தில் அவள் வேலைக்கு போகிறதுக்கு தயாராக வெளியில் வந்தாள். அவள் டிஃபன் சாப்பிட்டுட்டு கிளம்புறதுக்கு தயாரானான். ஆரவும் நீத்துவும் ஸ்கூலுக்காக பிரதீப்போட உதவியோட ஃபுல்லாக ரெடியாக இருந்தாங்க. அவங்க டிஃபன் சாப்பிட்டு முடிச்சிருந்தாங்க. சௌமியா பிரதீப் கிட்ட பிரதீப் உங்களுக்கு டிஃபனும் லஞ்சும் வச்சுருக்கேன், டிஃபன் சாப்பிட்டுட்டு அப்புறம் தூங்குங்க, லஞ்ச் டைமுக்கு அலாரம் வச்சுக்கோங்க, நேற்று மாதிரி சாப்பிட மறந்துட போகிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பசங்களையும் கூப்பிட்டுட்டு அவன் லஞ்ச் பாக்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்புனான். ஆரவும் நீத்துவும் ஓடி போய் பிரதீப் கன்னத்தில் முத்தம் கொடுத்துட்டு அப்பா பாய்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேக்கை எடுத்துக்கிட்டு கிளம்புனாங்க. சௌமியா வண்டி எடுக்க பசங்க வேக வேகமாக வண்டியில் ஏறிக்கிட்டாங்க. 3 பேரும் பிரதீப்க்கு பய சொல்லிவிட்டு ஸ்கூலுக்கு கிளம்புனாங்க. பிரதீப் அவன் வீட்டு கதவை சாத்திட்டு உள்ளே போய் டிஃபன் சாப்பிட போனான். இதுதான் அவங்களோட டெய்லி ரொட்டீன். பிரதீப்புக்கும் சௌமியாவுக்கும் கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சு. கல்யாணம் ஆன புதுசுலேருந்தே இவங்க 2 பேரும் இப்படி தான். ஆரம்பத்துலேருந்தே இவங்க 2 பேருக்குள்ளே இது ஏன் வேலை இதுவும் வேலை அப்படின்ற பிரிவினைலாம் கிடையாது. வார நாளில் பிரதீப் சமையலுக்கு தேவையான காய்கறிகள்லாம் அரிஞ்சு வைப்பான். சௌமியா சமையலை பார்த்துக்குவா. சனி ஞாயிறானா சௌமியா காய்கறிகள் அரிஞ்சு கொடுப்பா, பிரதீப் சமையலை பார்த்துப்பான். சமையல் மட்டும் இல்லை, சாமான் தேய்க்கிறது, துணி துவைக்கிறது, வீடு பெருக்கிறது அப்படின்னு எல்லா வேலைகள்லையுமே 2 பேரும் ஷேர் பண்ணி தான் செய்வாங்க. 2 பேரும் அவங்க வேலையை முடிச்சுட்டு 2 பேரும் ஆஃபீஸ்க்கு போயிடுவாங்க. இப்படி தான் அவங்களுக்குள்ள போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் சௌமியா கர்ப்பமானா. ஆரவ் பிறந்ததும் குழந்தைய யார் பார்த்துக்கிறன்ற கேள்வி வந்தது. சௌமியா வீட்லேயும் சரி, பிரதீப் வீட்லேயும் சரி, அவங்க பெரியவங்க எல்லாருமே ரொம்ப வயசானவங்க. இங்கே வந்து குழந்தைய பார்த்துக்கிற அளவுக்கு அவங்களுக்கு உடல்நிலை ஒத்துழைக்கலை. சௌமியாவுக்கும் பிரதீப்புக்கும் குழந்தைய அவங்க தான் பார்த்துக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது. ஒன்று குழந்தைங்கள டே கேரில் கொண்டு போய் விடணும்,
ஆனால் அவங்கள டே கேரில் விடுறதுக்கு இவங்க 2 பேருக்கும் அந்த அளவுக்கு விருப்பம் இல்லை. இப்படி இருக்க ஒரு நாள் பிரதீப் அவங்களோட ஆஃபீஸில் ஷிஃப்ட்டு கிடைக்குமான்னு விசாரித்து பார்த்தான். பிரதீப் சௌமியா கிட்ட, சௌமியா, நான் எங்கள் ஆஃபீஸில் விசாரித்து பார்த்தோமா, எனக்கு ஷிஃப்ட்டு ஆப்ஷன் இருக்குது. அதனால் நம்ம இனிமேல் என்ன பண்ணலான்னா, நீ ஆஸ் யூஷுவல் உன் ஆஃபீஸில் ஜாயின் பண்ணிவிடு. காலையில் நான் ஆரவை பார்த்துக்கிறேன், நீ ஆஃபீஸ் போயிட்டு வந்து நைட்டில் ஆரவை பார்த்துக்கோ அப்படின்னு பிரதீப் சொன்னான். பிரதீப் சொன்னது சௌமியாவுக்கும் சரின்னு பட்டதுனால அவள் ஒத்துக்கிட்டாள். அன்னிலேருந்தே பிரதீப் நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வந்து அன்றைக்கி சமையலுக்கு தேவையான காய்கறிகள்லாம் அரிஞ்சு வைப்பான். சௌமியா எழுந்து வந்து அவள் சமையலை முடிச்சிடுவாள். முடிச்சுட்டு ஆரவுக்கு தேவையானதை ரெடி பண்ணி வச்சுட்டு அவள் ஆஃபீஸ் கிளம்பி போயிடுவாள். பகலில் குழந்த ஆரவை பிரதீப் பார்த்துக்குவான். அதே மாதிரி சௌமியா ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வந்த உடனே பிரதீப் நைட் ஷிஃப்ட்டுக்கு அவன் ஆஃபீஸ் கிளம்பி போயிடுவான். இவங்க ஏற்கனவே இதுக்கு பழக்கமாக இருந்ததுனால குழந்தை நீத்து பிறந்ததுக்கப்புறமும் அவங்க அப்படியே அதை தொடர்ந்தாங்க. அவங்களுக்கு அது பெரிய கஷ்டமாக தெரியல. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு சரியான வாழ்க்கை துணையாக இருந்தாங்க. சௌமியா வழக்கம் போல் அன்றைக்கி பசங்களை ஸ்கூலில் ட்ராப் பண்ணிவிட்டு அவள் ஆஃபீஸ்க்கு போனான். மத்தியானம் லன்ச் டைமில் சௌமியா பிரதீப்க்கு கால் பண்ணான். சௌமியா, பிரதீப் லன்ச் சாப்பிட்டுட்டிங்களா கேட்டா. பிரதீப், நான் சாப்பிட்டேன் சௌமியா, நீ சாப்பிட்டியா? சரி, என்ன உன் வாய்ஸ் ஏதோ ஒரு தயக்கமாக இருக்க மாதிரி இருக்குது, ஏதாவது என்கிட்ட சொல்கிறதுக்கு வரியா? ஏதாவது இருந்ததுன்னா தயங்காமல் சொல்லு அப்படின்னு கேட்டான். அதுக்கு சௌமியா, எப்படிங்க என் வாய்ஸை வச்சு கரெக்டாக கண்டுபிடிச்சிடுறீங்க அப்படின்னு கேட்டான். அதுக்கு பிரதீப், சௌமியா, உன்னை என்ன எனக்கு இன்றைக்கி தான் தெரியும், இன்னும் 10 வருஷமாக எனக்கு தெரியும், இது என்ன புதுசாக? சரி, பேச்சு மாற்றாத, என்ன விஷயன்றதை சொல்லு. சௌமியா, பிரதீப், எங்கள் ஆஃபீஸில் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்த ப்ராஜெக்ட் எங்கள் டீமுக்கு கிடச்சிருக்கு. அந்த ப்ராஜெக்டில் என்ன அசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆன்சைட் போகணும். ஆன்சைட் போய் அங்கேருந்து எங்கள் டீம் சார்பாக நான் தான் இந்த ப்ராஜெக்டை ட்ரைவ் பண்ணணும். ஒரு 6 months கழித்து அங்கேயே பெர்மனண்ட் எம்ப்ளாயியாக மாற்றிடுறதா ஆஃபீஸில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சௌமியா சொல்ல, நடுவில் புகுந்த பிரதீப், வா சௌமியா, கங்க்ராட்ஸ், வெரி குட் அப்படின்னு சொன்னான். அதுக்கு சௌமியா அமைதியாக, சரி ரொம்ப உணர்ச்சி வசப்படாதீங்க, நான் வேண்டான்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னான். பிரதீப் ரொம்பவே ஆச்சரியமாகி, ஏய் சௌமியா, என்ன நீ முட்டாளா? இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிக்காக நீ எவ்வளோ நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்த? இது அதோடு இல்லாமல் இது வந்து உனக்கு முதல் தடவை கிடையாது. எத்தனை முறை வந்து சில சூழ்நிலைகளால் உன்னால் போக முடியாமல் போச்சு. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி உனக்கு திரும்பவும் வந்திருக்கு. எதுக்கு வந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணுற? நீ என்கிட்ட எத்தனை முறை சொல்லியிருக்க, சின்ன வயசுலேருந்தே இது தானே உன்னோட ட்ரீம். ஆன்சைட்டில் போய் ஃபாரினில் போய் ஒரு ஜாபில் ஒர்க் பண்ணி, ஒரு ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணி, அந்த ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி அங்கேயே செட்டில் ஆகணுன்றதான உன்னோட ட்ரீம். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி உனக்கு திரும்ப கிடைக்கும்போது எதுக்கு அதை வேண்டாங்கிற? இதே மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியும் கிடச்சிது. அப்போது உங்கள் வீட்டில் ஒத்துக்கலை, கல்யாணம் பண்ணிக்கணுட்டு தான் போகணுன்னு சொல்லிட்டதுனால நீ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வேண்டான்னு சொல்லிட்ட. அப்புறம் நமக்கு கல்யாணம் ஆச்சு. ஆனால் அதுக்கப்புறம் உனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரல. திரும்பவும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது நீ ப்ரெக்னென்ட் ஆனதுனால உன்னால் ஆன்சைட் போக முடியல. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் மிஸ் ஆச்சு. ஆனால் அப்போல்லாம் நான் ஒத்துக்கிறேன், நீ அப்போல்லாம் எடுத்த முடிவு சரி. அன்னைக்குள்ள சூழ்நிலையில் குழந்தைக்காக நீ ஆன்சைட் போகாததை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் இன்றைக்கி என்ன பிரச்சனை? ஆரும் நீத்தும் ஓரளவுக்கு நல்லாவே வளர்ந்துட்டாங்க. நான் அவங்கள பார்த்துக்கிறேன், நீ ஆன்சைட் போயிட்டு வா. எல்லாம் நல்ல விதமாக போச்சு அப்படின்னா 6 மாதம் கழிச்சு நம்ம ஃபுல் ஃபேமிலியோடு அங்கே மைக்ரேட் ஆகிடலாம். நானும் அங்கே வந்துடுறேன். அது வரைக்கும் நீ குழந்தைங்கள பற்றி எந்த கவலையும் படாத. குழந்தைங்கள நான் பத்திரமா பார்த்துக்கிறேன். அவங்கள வளர்க்குறது என்னோட கடமையும் தான். இதை பற்றி நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சாயங்காலம் பொறுமையாக பேசலாம். இப்போதைக்கு நீ போய் உன் மேனேஜரை பார்த்து அந்த ப்ராஜெக்டை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ஓகேன்னு சொல்லு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாத. உன்னோட கனவை நினைவாக்கிறதுக்கு உனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிருக்கு. அந்த சந்தர்ப்பத்தை திரும்பவும் விட்டு கொடுத்துடாத. சௌமியா தயங்கிக்கிட்டே, பிரதீப், நீங்கள் சொல்கிறதுலாம் சரிதான், ஆனால் குழந்தைங்க. சௌமியா, நான் தான் சொல்கிறேன்ல, இப்போ ஏற்கனவே குழந்தைங்கள நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். குழந்தைங்க என் கூடவும் இருப்பாங்க. அவங்க கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க, சொன்னால் அவங்க புரிஞ்சுக்கவும் செய்வாங்க. இது உன்னோட கனவு இல்லையா? ஏற்கனவே 2 முறை சந்தர்ப்பம் கிடச்சும் உன்னால் தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளால் அந்த சந்தர்ப்பத்தை நீ மிஸ் பண்ண. அது பரவாயில்ல, ஆனால் இப்போவும் அதை மிஸ் பண்ணிடாத. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்கும் அவ்வளோ ஈஸியாக கிடச்சிடாது. உனக்கு கிடைக்கிதுன்னா கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோ. தேவையில்லாத விஷயங்களை யோசித்து உன் கனவை கனவாகவே ஆக்கிடாத. உன் கனவை நினைவாக்கிறதுக்கு உனக்கு சந்தர்ப்பம் கிடச்சிருக்கு, அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கோ. இப்படிலாம் பிரதீப் திரும்ப திரும்ப சொல்ல
சௌமியா கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தி பெருமிச்சு விட்டா. கொஞ்சம் நிதானப்படுத்திக்கிட்டு, பிரதீப் அப்போ நான் ஓகே சொல்லிட்டுமா அப்படின்னு கேட்டா. பிரதீப், சௌமியா முதல்ல அதை போய் பண்ணு அப்படின்னு சொன்னான். சௌமியா அவள் மேனேஜர்கிட்ட போய் ஆன்சைட் போகிறதுக்கு ஓகே சொன்னான். மேனேஜரும் சரிம்மா இன்னொரு 6 மாதம் ஆகும், உன்னோட வீசா ஃபார்மாலிட்டிஸ் அதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் நீ இன்னொரு 6 மந்த்ஸ் கழித்து ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னார். சௌமியா ஆஃபீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டுக்கு போனான். அதுக்குள்ளே பிரதீப் பசங்களை ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணியிருந்தான். சௌமியா, பிரதீப் நீங்கள் சொன்னதுனால நான் ஆஃபீஸில் ஓகே சொல்லிட்டேன், ஆனால் நம்ம எப்படி சமாளிக்க போகிறோம் எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொன்னான். அதுக்கு பிரதீப், சௌமியா நீ ரொம்ப யோசிக்காத, ஆஃபீஸில் என்ன சொன்னாங்க அதை சொல்லு. ஆஃபீஸில் நான் சொல்லிட்டேன், மேனேஜர் ஓகேன்னு சொல்லிட்டாரு, 6 மந்த்ஸில் வீசா ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிஞ்சிடும், 6 மாதம் கழிச்சு ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொன்னாங்க. பிரதீப், ஓகே சௌமியா இன்னும் 6 மாதம் இருக்குல்ல, நான் எங்கள் ஆஃபீஸில் கேட்டு பார்க்குறேன், எனக்கு நார்மல் டைமிங்கில் ஆஃபீஸ் ஜாப் கிடச்சிச்சின்னா நான் ஆஃபீஸில் ஷிஃப்ட் ஆகிக்கிறேன், அப்படி இல்லைன்னா நான் வேறு வேலை பார்த்துக்கிறேன், நான் என் ஜாபை நார்மல் ஷிஃப்ட்டுக்கு மாற்றிக்கிறேன். பசங்க ஸ்கூல் முடிஞ்சோடனே பிக்கப் பண்ணுறதுக்கு ஒரு ஆட்டோ வச்சிடலாம். பசங்க இப்போ கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க, அவங்களே ஓரளவுக்கு சமாளிச்சுப்பாங்க. நம்ம சமையல் பண்ணுறதுக்கு ஒரு ஆயமாவை வச்சுக்கலாம். நான் ஆஃபீஸ் முடிஞ்சு வர வரைக்கும் அவங்க பசங்களை பார்த்துக்கிட்டோம், பசங்களுக்கு தேவையான டின்னரை அவங்க செஞ்சு வச்சுட்டு போயிட்டோம். ஒரு 6 மாதம் தானே, நம்ம இந்த மாதிரி சமாளிச்சுக்கலாம். அதுக்குள்ளே பசங்களோட அகாடமிக்கும் முடிஞ்சிடும், நம்ம டோட்டலாகவே அங்கே மைக்ரேட் ஆகிடலாம். சௌமியா தேங்கிக்கிட்டே, பிரதீப் அதெல்லாம் ஓகே, இந்த 6 மாதம் கூட நீங்கள் சமாளிச்சிருவீங்க, ஆனால் 6 மாதம் கழிச்சு நம்ம அங்கே மைக்ரேட் ஆகணும்னா உங்கள் கம்பெனிக்கு இந்த கண்ட்ரியில் பிரான்ச்சஸ் இல்லையே, அப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டால். அது எனக்கும் ஒன்றும் புரியல, நம்ம அதை பற்றி யோசிக்கலாம் அப்படின்னு சொன்னான். அப்போ சௌமியா, பிரதீப் நான் வேணா ஒரு ஆப்ஷன் சொல்லட்டுமா, உங்களுக்கு ஓகேனா அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்ல. பிரதீப் சொல்லு சௌமியா. சௌமியா, பிரதீப் எங்கள் ஆஃபீஸில் வேறு ஒரு டீமில் ஒரு ஓப்பனிங் இருக்குது, உங்கள் ப்ரொஃபைலுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகிற ஓப்பனிங், நார்மல் ஷிஃப்ட்டு தான், கொஞ்ச நாளில் அந்த டீம்லேயே ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்கும், உங்களுக்கு ஓகேன்னா சொல்லுங்கள், நான் உங்கள் ப்ரொஃபைலை மேனேஜர்கிட்ட ஃபார்வர்ட் பண்ணுறேன். ஏற்கனவே மேனேஜர் உங்களோட ப்ரொஃபைலை என்கிட்ட கேட்டிருந்தாரு, ஆனால் உங்களால் நைட் ஷிஃப்ட்டில் மட்டும்தான் ஒர்க் பண்ண முடியுன்றதை நான் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன், உங்களுக்கு ஓகேன்னா சொல்லுங்கள், நான் உங்கள் ரெஸ்யூமை ஃபார்வர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சௌமியா சொல்ல. அப்போ பிரதீப், ஓகே சௌமியா ரெஸ்யூம் தானே, நான் உனக்கு அனுப்புகிறேன், நீ ஃபார்வர்ட் பண்ணு, எனக்கு ஓகே தான், ஏன்னா நான் எங்கள் ஆஃபீஸில் கேட்டேன், ஆஃபீஸில் ஷிஃப்ட் மாற்றி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, நான் எப்படியும் வேறு இடத்துல தான் ட்ரை பண்ணலான்னு இருந்தேன். இவங்க பேசிக்கிட்டபடியே பிரதீப் சௌமியாவுக்கு அவனோட ரெஸ்யூமை ஃபார்வர்ட் பண்ணான். சௌமியா அவங்க மேனேஜருக்கு ஃபார்வர்ட் பண்ணாங்க. ஒரு மாதம் கழிச்சு சௌமியோட கம்பெனிலேருந்து பிரதீப்பை இன்டர்வியூவுக்கு கூப்பிட்ருந்தாங்க. பிரதீப்பும் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணான். பிரதீப்புக்கு சௌமியா கம்பெனியில் வேலை கிடச்சிச்சு. அவன் பழைய ஆஃபீஸ்லேருந்து வரத்துக்காக 3 மாதம் டைம் கேட்டிருந்தான். அதுக்குள்ளே சௌமியாவோட வீசா ஃபார்மாலிட்டிஸும் முடிஞ்சுது. நாட்கள் இப்படியே ஓடிட்டுருக்கு. சௌமியா ஊருக்கு கிளம்ப வேண்டிய நாளும் வந்தது. அவங்க ஏற்கனவே பிளான் பண்ணியிருந்த மாதிரி பிரதீப் சௌமியா கம்பெனியில் ஏற்கனவே சேர்ந்துருந்தான். பசங்களை பிக்கப் பண்ணுறதுக்கு ஆட்டோ ரெடி பண்ணியிருந்தாங்க. சௌமியாவோட வீட்டுக்கு பக்கத்துலேயே சௌமியாவுக்கு தெரிஞ்சவங்க அவங்க பசங்களை பார்த்துக்கிறதுக்கும் நைட்டு சமையல் செஞ்சு வைக்கிறதுக்கும் ஒத்துக்கிட்டு வர ஆரம்பிச்சிருந்தாங்க. சௌமியாவும் ஃபாரின் கிளம்புனான். அங்கே அவளோட ப்ராஜெக்ட் நல்லா போயிட்டுருந்தது. இங்கே பசங்க அவளை ரொம்ப மிஸ் பண்ணாங்க. எப்படியோ ஒரு விதமாக 6 மாதம் ஓடிடுச்சு. சௌமியாவுக்கு அங்கே வேலை பெர்மனெண்ட் ஆச்சு. பசங்களுக்கும் வீசா ப்ராசஸிங்லாம் முடிஞ்சு அவங்களுக்கும் வீசா கிடச்சிருந்தது. முதல்ல பசங்க ஃபாரினுக்கு போனாங்க. சௌமியா அவங்கள பார்த்துக்கிட்டே வேலைக்கு போயிட்டுருந்தா. கொஞ்ச நாளில் பிரதீப்போட டீம்லேருந்து பிரதீப்பையும் ஆன்சைட் அனுப்ப அவனும் ஆன்சைட் கிளம்பிட்டான். சௌமியா, பிரதீப், ஆரவ், நீத்து ஃபாரினில் செட்டில் ஆகிட்டாங்க. ஒரு நாள் காலையில் சௌமியாவும் பிரதீப்பும் காஃபி குடிச்சிட்டு இருக்கும்போது சௌமியா பிரதீப்பை பார்த்து, டேய் புருஷா, என்னோடய கனவு உன்னால தான் நினைவாச்சு அப்படின்னு சௌமியா சொல்ல, அதுக்கு பிரதீப், என்னோட க்யூட் பொண்டாட்டி, பல சமயங்களில் என் கனவை நிறைவேற்றுறதுக்காக நீ துணையாக இருந்திருக்க, அதே மாதிரி உன் கனவை நிறைவேற்றுறதும் வாழ்க்கை துணையாக என்னோட கடமை அப்படின்னு சொன்னான். அப்படின்னு பிரதீப் சொன்னான். 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அவங்க வாழ்க்கையில் எப்பொழுதுமே இன்னொருத்தருக்கு நல்ல துணையாக இருந்தாங்க. சுபம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
மறக்காமல் தேவிஸ்ரீ கதைகள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் வேற ஒரு கதையோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேவிஸ்ரீ கதைகள்.